வால்மீகி ராமாயணத்தை நீங்கள் எல்லாம் கேட்டு அதுக்கு முன்னால் எங்கள் வாத்தியார் மூலபாராயணம் பண்ணினார். அதுக்கப்புறம் அவர் நீங்கள் எனக்கு சொல்ல எந்த ஒரு அருகதையும் கிடையாது. திரு துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் 9 நாள் இந்த வால்மீகி ராமாயணத்தை பிரமாதமாக பிரவச்சனம் பண்ணினார். அதற்கு 2 காரணம். ஒன்று அவர் பெற்ற தாய், அடுத்தது அவருக்கு அமைந்த குரு. அதே போல எல்லாருக்கும் அம்மாவும் கிடைச்சி குருவும் கிடைச்சதுன்னா நிச்சயமா ராமனுடைய சரணாகதியில் அடைவாங்கல்ல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. எங்களுடைய சமாஜத்தினுடைய திரு ராமநாத வாத்தியார்கள் தொடர்வார்கள். श्री गुरुभ्यो नमः। रामो रामो रामगिति प्रजानां बलवन् कथाः ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசத்தின்னு சொல்ற பிரகாரம் இந்த 9 நாட்கள் நம்ம சமாஜத்தில் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்து 9:30 மணி வரைக்கும் சைஷா பார்கவி வாருணி வித்யா परमे व्योमन प्रतिष्ठिता एवं वेद प्रतिष्ठति अन्नवानन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिर्ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या सीतारामचंद्र भट्टाभिमहोत्सवத்தில் श्री ராமாயணம் வாசித்த வாத்தியாருக்கு பூர்ண சம்பாவனை சகல சௌபாகியம் பத்திரம் புஷ்பம் अग्नेनय सुपथाराये अस्मान् विश्वानि देव त्वयुनानि विद्वान् योध्यस्मज्जुहुराणमेनः भूयिष्ठान् तेन मुक्तिं विधेम धर्मो वा अधिपतिः धर्ममेवावरुन्धे अधिपतिरस्यधिपतिं मा कुर्वधिपतिरहं प्रजानां भूयासमित्याह अधिपतिमेलीनगं समानानां करोति मां देहि मयि देहीत्याह आशिषमेवीतामाशास्ते ராமாயண பிரவச்சன மகோத்சவத்தில் பக்தஜனங்களுடைய சம்பாவனை சகல சௌபாகியம் பத்திரம் புஷ்பம் வேத பிராஜேத சாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படிங்கிறது ராமாயண தியான ஸ்லோகத்தில் உள்ள வாக்கியம். வேதாத்மகமான ராமாயணம், ராமாயணத்து ஆத்மகமான வேதம், இதுதான் பேசுறது. வேதத்தில் சொல்லாத ஒரு கருத்தையும் ஒரு ஸ்ருதி சொல்லவே இல்லைங்கிறதுக்கு பல திருஷ்டாந்தங்கள் இருக்கு. இதில் ஸ்ரீ துஷ்யந்த ஸ்ரீதர் சுவாமி ரொம்ப அற்புதமாக சொன்னார். வேதத்தில் சொன்ன ஒரு ஆடெல்லாம் மாறாதுக்கு இல்லையா, அவாபா சௌக்கியத்தை அவாபா அபிப்பிராயம் சொன்னால் மட்டும் போறாது, அது வேதத்தில் மாறாதான் இருக்கணும் இல்லையா. நம்ம தான் அனுபவிச்சோம். இங்கே உயர்ந்த சமாச்சாரம் நான் இங்கே உட்காந்து கேட்டுட்டு இருந்த எல்லாத்தையும் வேதத்தை சொல்லவே இல்லை. வேதம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் காளிதாசன் என்ன பண்ணார், சுதக்ஷனை திலீபன் அனுசரிச்சுன்னு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா. சொல்லும் போது உபமானம் சொல்லியாசன் காளிதாசன் தான். சொல்லியாசனா எல்லா அம்சமும் அது பொருந்திருக்கும். காளிதாசனோட உபமானத்துல என்ன பண்றா, சுதக்ஷனை அனுசரிச்சு போயிட்டு இருக்கா திலீபனை அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டம் வரும்போது சொல்ற சாயேவதாம் பூபதிரன் வகச்சது நிழல் பால தொடர்ந்து போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே கொஞ்சம் அவருக்கு மனசு நிறுத்திட்டான். நிழல் மாதிரி தொடர்ந்துங்கிற வார்த்தைக்கு வழக்கு இங்க இருந்து இருக்கு, நாங்க இங்க நின்று இருக்கோம். இப்படி போகும்போது அந்த கட்சிங்கிற வாக்கியம் பின்னால தொடர்ந்து அர்த்தம். அது இங்க போயிட்டு இருக்கும்போது தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். அதை கிராஸ் பண்ணியாச்சுனாக்க நிழல் வில்லால போயிடும், அந்த மனுஷன் பின்னால போயிட்டு இருப்பான். அந்த கட்சிங்கிற வார்த்தை அங்கர்த்தமாக தான். அதை பார்த்தா உடனே
ஒன்று தெரியும் காளிதாசனுக்கு. காளிதாசன் வந்து காளி கிருபையினால ஆசு கவியா இருந்து கிருபையினால கவியானவர். அவருக்கு வந்து வேதங்கள்லாம் படிக்கல, வேதாத்தியம் பண்ணாதவர். ஆனால் ஒரு தர்மம் தெரியும், வேதம் சொல்லக்கூடிய அந்த சாகரத்துக்கு வேதத்துக்கு ஹிதமாக தான் எல்லா ஸ்மிருதியும் இருக்க முடியும், அது விரோதமாக ஒன்றும் இருக்க முடியாதுங்கிறது நல்லா தெரியுமா. டக்குன்னு பார்த்தார், ஸ்ருதே நிவார்த்தம் ஸ்மிருதி ரன்வகச்சது, இதுக்கு மேலே என்ன வேணும்? ஸ்ருதி வசந்ததுங்கிறதுக்கு வேற என்ன வேணும்? அப்பேற்பட்ட ஸ்ருதியை அனுசரித்து ஸ்மிருதி தர்மங்கள்லாம் போகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அனுசரித்து தான் எல்லா தர்மமும் இருந்துருக்கு, எல்லா ஸ்மிருதியும் இருந்துருக்கு. அதை அனுசரித்து அதே மாதிரியே சொன்ன ஒரு விஷயம்தான் ஆதிகாவியம் ராமாயணம். அதை நம்ம இந்த 10 நாட்களாக கொஞ்சம் கூட வெளியிலேயே போகாது. இங்கே வந்தாச்சுன்னாக்க முதல்ல கதை சொல்ல போறாருன்னா இருந்தது, அப்புறம் கதை சொல்லல. நம்ம அயோத்திக்கு போயிருந்தோம் இல்லையா, சித்திரகோணத்துக்கு போயிருந்தோம், எல்லா இடத்துலையும் போட்டு வந்துடணும். உட்காந்த இடத்துல இருந்து எல்லா இடத்தையும் கொண்டு காமிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பண்ணுறா, இப்போ எல்லா உபன்யாச காலத்தில் பண்ணுறா கேட்டாக்க அழிச்சுட்டு போயிட்டு இருக்கா எல்லாருக்கும். அந்த அங்கேயே போய் கதை சொல்ல வேண்டியது உயர்ந்த சமாதானம். சுவாமிகள் இருக்காரு, நம்ம அழைச்சிட்டு போகாதைக்கு இங்கே உட்காந்துன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. உயர்ந்த சமாதானம் இதெல்லாம் வந்து இந்த சமாதம் பண்ண பெரிய ஒரு உயர்ந்த சமாதம். 12 பக்தாள்லாம் பக்தி சிரத்தையா எல்லாம் வந்து கலந்துருக்கா, தினம் பக்தியா கோவிலுக்கு வந்துருக்கா, நிர்வாகம் வந்து நல்லா பக்தி சிரத்தையா பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த விஷயங்கள் நடந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சமாச்சாரம் திருஞான சம்பந்தத்தில் பார்த்தது இல்லை. ஞானபால் கூட்டு தான் சுற்றி கரை கட்டுட்டு இருக்கவங்க, இந்த திருஞான சம்பந்தம் நேரம் பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொரு விஷயமும் பார்க்கறதுக்கு எனக்கு பெருமிச்சு நின்றுருக்கேன். வேதம் மகாபரிவா இல்லாததுக்கு கதை சொல்லவே முடியாது யாராலையுமே. ஏன்னா உயர்ந்த தர்மமாச்சா, வியாசப்படணும் இல்லையா, தப்பாக சொல்லக்கூடாது. வேதத்துக்கும் வேத சொன்ன கருத்தையும் மகாபரிவாளையும் பேசாதக்கு கதையே சொல்ல முடியாதுன்னு இருக்குங்கிற சமாச்சாரத்தை எடுத்துக்காட்டாக சுவாமி சொல்லியிருக்கா சொன்னாக்க அவ்வளோ பெரிய சந்தோஷம். நாங்கள்லாம் ஒரு 15 வருஷம் வந்து அவாட்டி இருந்து அவள் போட்ட பிச்சையில் வேலை வாழ்ந்துட்டு இருக்கோம். அன்றைக்கி வேதம் 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 சொல்லி கடைசி வரையும் வேதத்தையே சொல்லிட்டு மூச்சு விட்டவர் சித்தி எடுத்தவர் மகாபரிவா மகாசுவாமிகள். அவளை அப்பப்போ நினைவு கூர்ந்து நான் கேட்டுன்னு உட்காந்துருப்பேன், ஏதோ ஃபோன் வந்துட்டு இருக்கோம், மகாபரிவாம்பர் டக்குன்னு எழுந்துருவேன் நாங்கள். ஏன்னா நாங்கள்லாம் அந்த மாதிரி அவள்கிட்ட அன்பு வச்சுட்டு பிரியத்தை வச்சுட்டு இருந்தவா. அப்பேற்பட்ட மகாபரிவாலையும் சொல்லி வேதத்தையும் சொல்லி அந்த தர்மங்கள்லாம் உயர்ந்த தர்மங்கள், வெறும் கதை மட்டும் சொல்லலை. அவர் வாழ்க்கைக்கு எத்தனை விஷயம் சொல்லியிருக்கார், மெசேஜ் வாழ்க்கைக்கு 1-2 சொல்லலை, அவர் நிறைய சொல்லியிருக்கு. இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அதை சும்மா இறங்கி வந்து பேசியிருக்கார். உயர்ந்த விஷயம், தர்மங்கள்லாம் நிறைய படிச்சு விடலாம், அதுக்கு இறங்கி வந்து பேசுறதுங்கிறது உயர்ந்த சமாதானம். அந்தந்த அவளுக்கு எதை எப்படி சொன்னா புரியுமோ அப்படிலாம் சொல்லி புரிய வச்சிருக்கார். நபூதம் பவிஷ்யதியும்பா, நிஜமாவே இந்த சமாதம் வந்து நபூதம் பவிஷ்யது வார்த்தை அது பொருந்த ஒரு இவர் வந்து நடக்க போகிறது அப்படியாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த சமாதானத்தை 10 நாட்களாக இது என்னென்ன பெருமைன்னு சொல்றதா. ராமாயணத்தை கேட்டா என்ன பெருமை, வாசா என்ன பெருமை, பலஸ்ருதி அழகா சொல்லிட்டு போறார். பலம் விஷ்ணு பிரவர்த்ததாங்கிற இங்க உள்ள ராமருக்கே வந்து சாநித்தியம் தரக்கூடிய விஷயத்துல உயர்ந்த விஷயம் ராமாயண கதை. ராமருக்கு அந்த சந்தியில் சொல்றதுனால நம்ம பாபங்கள்லாம் போறது, சௌக்கியம் வருது, மனசாந்தி வந்துட்டு இருக்கு. ராமாயண சிரவணாது துஷ்யந்தி பிதரஸ்தாங்கிற பிதர்கள்லாம் திருப்தி அடைஞ்சுட்டு இருக்காளாம் இல்லையா. அதெல்லாம் அது இருக்கட்டும், அவருக்கே வந்து இது கதை சொல்றதுனால பலம் விஷ்ணு பிரவர்த்ததாம். ராமாயணத்தை சொல்ல 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 எப்படி அபிஷேகம் பண்ணாக்க அந்த மூர்த்திக்கு வந்து சாநித்தியம் வருதோ, அபிஷேகம் பண்ற மாதிரி, அர்ச்சனை பண்ற மாதிரி, ஹோமம் பண்ற மாதிரி இந்த ராமாயணத்தை சொல்றதுனாலேயே சுவாமிக்கு வந்து பெருமாளுக்கு வந்து பலம் வருதுன்னு இருக்கு. அப்பேற்பட்ட நம்முடைய பாபங்கள்லாம் போய் சித்த சுத்தியெல்லாம் ஏற்பட்டு மனசாந்தி ஏற்பட்டு புத்திரபூத்திர அபிவிருத்தி ஆகிண்டு கல்யாணங்கள்லாம் வந்துண்டு எல்லாம் வரப்போகிறது இந்த இப்போ சொன்ன கதையை கேட்டு கதையினால அதோட சேர்த்து இங்கே உள்ள எல்லா தேவதைக்கும் வந்து சாநித்தியம் வரப்போகிறதுங்கிறது வால்மீகி வாக்கியத்தினுடைய உயர்ந்த சமாச்சாரம். இந்த சமாஜத்துக்காரர்களுக்கு நம்ம எத்தனை நன்றி சொன்னாலும் போராது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக பண்ணிட்டு இருக்காரு. இங்கே எல்லாருமே துஷ்யந்த சீதரை பற்றி நான் அங்கே சொல்லும்போது எல்லாம் வசத்தியாக சொல்கிறேன், எதுவுமே மிகைப்படுத்தாதைக்கு சொல்லணும் இல்லையா. அவள்லாம் வந்து கலந்து சொல்கிறது, இப்போ கேட்கறது பார்க்கறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு 3 மணி நேரம் பார்த்துட்டோம்னாக்கா நம்ம மனசு இருக்கோ எங்கேயும் போகவே இல்லை. இங்கேயே மனசு வாக்கு இல்லையா, சப்த ஸ்பரிச ரூப ரசகந்தம் பூரா இங்கே வந்து உட்காந்துருக்கோம். இதெல்லாம் வந்து உயர்ந்த சமாச்சாரம். ஈஸ்வர கிருபையினாலையும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலையும் வந்திருந்த எல்லா மகா பக்தாதிகளுக்கும் நல்ல நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், வேற வேலை ஆத்திர எல்லா கல்யாணம் நடக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
எல்லாத்துக்கும் மேலே உங்கள் சார்பாகவும் சமாஜ சார்பாகவும் இங்கே ராமச்சந்திரமூர்த்தி கிருபையினுடைய அனுகிரகத்தினாலே ஒன்று உங்கள் சார்பாக ஒன்று வச்சுக்கிறேன். ராமச்சந்திரமூர்த்தியே வந்து கிளம்ப நின்றிருந்தார். நெக்ஸ்ட் டைம் வரும்போது சீதா ராமச்சந்திரன் வரணும். அப்படியா நம்ம குருவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தாக நம்ம லோகநாயக் அம்மாள் ஒரு 2 வார்த்தை பேசணும்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரன் ஒரு தெளிவாக ஒரு 5 மினிட்ஸ் அதுக்குள்ள. ஆமாம், ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும், வியாசபீடத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கும் ஏனையோருக்கும் வணக்கங்கள் பல. ராமா கிருஷ்ணா என்றால் வாய் மணக்கும், மனமெல்லாம் ரசிக்கும், மயிர் கூச்சலிடும், உன்மத்த நிலை உண்டாகும், நவரசங்களுடன் சேர்ந்து கதை சொல்லி புரிய வைக்கும் ஸ்ரீதர் அவர்களை அவர்களின் பாங்கை சிறிது வர்ணிக்கிறேன். என் நிலைதான் இங்கு இருக்கும் அனைவருக்கும் என நினைக்கிறேன். வைகுண்டமே வந்தோமா, வையம் புகழ் ராமராஜ்யம் தான் வந்தோமா, பூமிதனில் தான் இருக்கிறோமா, அயோத்தியில் தான் இருக்கிறோமா, புண்ணியம்தான் பண்ணினோமா, என்னே கனிவு என்னே கணி சப்தம் கேட்க கேட்க தவிட்டாத கானமழை ஆடும் மயிலென ஆன்மீக பெருமக்கள் ஆடவுமே அந்த நாட்களும் முடிந்திடுதே, இன்னும் கேட்க மாட்டோமா என்று துடிக்கிறதே எல்லோர் மனமும். குற்றாலம் அருவியோ இல்லை குளிர்பனி விழுகிறதோ, குளிர்பனி இங்கு ராம என்னும் குளிர்பனி, தேனடையிலிருந்து ராம என்னும் தேன் தொழில் தான் சிந்துகின்றதோ, இப்படி மலைப்பை ஏற்படுத்தும் ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களை எவ்வளவு வாழ்த்தினாலும் போதாது. இவரை ஈங்கத்தாய் என்ன தவம் செய்தாலோ அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். இந்த சிறிய வயதில் பல பாஷைகளில் ராமாயணம், பாகவதம், மற்ற காவியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் நம்மை போன்ற எளியோர்களுக்கு சிறந்த முறையில் தெளிவாக எடுத்து கூறும் திறமையை ஸ்ரீ ராமபிரான் அவர்களுக்கு அளித்திருக்கிறார். இவருக்கு கண்ணேறுபடாமல் தேசிகரும் ஸ்ரீராமரும் தான் கருணை புரிய வேண்டும் என்று என் சார்பிலும் உங்கள் எல்லோர் சார்பிலும் பகவானை பிரார்த்திக்கிறேன். மிகவும் நன்றி. அடுத்ததாக ஸ்ரீ வெங்கடகிருஷ்ணன் அவர்கள். வெங்கடகிருஷ்ணன் ஐடிவியிலிருந்து ஒரு டைரக்டர் இருக்கிறார். அவர் தமிழ் புலவரும் புலவர் என்றெல்லாம் பெருமையாக சொல்வதற்கு நன்றி. உபன்யாசங்கள் செய்வதிலே 2 வகை உண்டு. நான் சொல்ல போறது எல்லாமே ஸ்ரீதர சுவாமிகள் சொன்ன வார்த்தைகள் தான். அவற்றை நான் இங்கே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, மூலத்திலே இருக்கின்ற ஸ்லோகங்களை அப்படியே சொல்லி அர்த்தத்தை எடுத்து சொல்லி கதையை எடுத்து சொல்லி பூர்த்தி செய்வது. மற்றொன்று, மூலத்திலே தோன்றியிருக்கின்ற முக்கியமான ஸ்லோகங்களை எடுத்துக்கொண்டு ஆங்காங்கு இருக்கின்ற மேற்கோள்களை அதிலே காட்டி அதன் பின்னே இருக்கின்ற ஆழ்ந்த கருத்துக்களை நமக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லி வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களையும் எடுத்து தைரியமாக சொல்லி நம்மையெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டிய ஒரு வகை. அந்த முறையை பின்பற்றி வருகிறார் திரு ஸ்ரீதர் சுவாமிகள். அதை பாராட்ட வேண்டும். 9 நாட்களாக சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது போல இருக்கிறது. அதிலிருந்து சில தேன் துளிகள். ஏனென்று சொன்னால், இவ்வளவு நாட்கள் இவ்வளவு நேரம் தினம் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அவற்றை மனதில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தால் அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் என்ற எண்ணத்திலே சொல்கிறேன். காட்டிற்கு வருகிறான் ராமன்.
தொடர்ந்து வருகிறாள் பிராட்டி. அதன் பின்னே வருகிறாள் குழந்தையான இலக்குவன். ஆசிரமத்திலே சென்று முனி புங்கவர்களை வணங்குவதற்கு செல்கின்ற பொழுது குழந்தையான இலக்குவன் முன்னே செல்கிறான். பிராட்டி நடுவிலே இருக்கிறாள், ராமபிரான் பின்னாலே இருக்கிறான். அசுரர்களை அழித்து முனி புங்கவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நிலைமை வருகின்ற பொழுது ராமபிரான் முன்னே செல்கிறான், பிராட்டி நடுவிலே இருக்கிறாள், குழந்தையான இலக்குவன் பின்னே இருக்கிறான். அவர்கள் செய்து விட்டாள் அகலிகளை. சாப விமோசனம் பெற்ற உடனேயே கௌதமரிடம் ஏற்றுக்கொள் என்று சொல்கிறான் ராமன். மனிதன் தவறு செய்வது இயல்பு, மன்னிப்பது தெய்வத்தன்மை ராமன் காட்டுகிறார். நாவாய் வேடவன் தான் குகன், அவனை 5வது தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் ராமன். பரதன் பாதுகையை பெற்றுக்கொண்டு செல்கிறான். பாதுகை பரதனை தாங்குகிறதா அல்லது பரதனை பாதுகை தாங்குகிறதா? உயிர் சிறியது, அது உடலை தாங்குகிறது. உதாரணம் அவர்கள் தான் சொன்னார்கள், நான் எதுவுமே சொல்லவில்லை. உயிர் சிறியது, உடலை தாங்குகிறது. பாதுகை அவ்வளவு உத்தமமானது, சிறியதாக இருந்தாலும் அது பரதனை தாங்குகிறது. அற்புதமான ஒரு விஷயம், நாம் கேட்டிராத ஒரு விஷயம். ராவணன் என்ற அரக்கன் சீதா பிராட்டியை தொட்டு தூக்கிச் செல்கிறான் என்று வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பர்ணசாலையோடு பெயர்த்து எடுத்துச் சென்றான் என்று கம்பராமாயணம் பேசுகிறது. ஏன் இந்த மாற்றம்? அவர்கள் சொன்னார்கள், பெரியோர்கள் சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள். கம்பன் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்ந்தவன், தமிழ்நாட்டிலே வாழ்ந்தவன். தமிழ்நாட்டிலே பெண்களுக்கு ஏற்றம் தருவது இயல்பு, அதிலும் சீதை தெய்வாம்சம் பொருந்தியவள். ராவணன் என்ற அரக்கன் சீதையை தொட்டு தூக்கிச் சென்றான் என்று சொல்வது அவர்கள் மனதிற்கு உகந்ததாக அமையவில்லை. அதனால் கதையை மாற்றாமல் பர்ணசாலையோடு பெயர்த்து எடுத்துச் சென்றான் என்று அழகு சேர்க்கிறான் கம்பநாட்டாழ்வான். அழகான ஒரு நல்ல திருப்பத்தை அவர்கள் எடுத்து சொன்னார்கள். லக்ஷ்மண ரேகா என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு எந்த ராமாயணத்திலும் ஆதாரமே கிடையாது. நாம் அதை பரப்பி விடக்கூடாது. மற்றவர்கள் சொல்லி இருக்கலாம், அதை அடுத்து நாம் அதை பின்பற்றி மற்றவர்களிடம் அதை சொல்லக்கூடாது. அது எந்த ராமாயணத்திலும் அதற்கு ஆதாரமே கிடையாது. சபரி கனியை கழித்து ராமபிரானிடம் கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். ராமபிரான் வரப்போகிறான் என்று தெரிந்து எல்லா மரத்திலும் சென்று ருச்சியான கனியை எடுத்து கடித்து கடித்து பார்த்து சேகரித்து வைத்து ராமனிடம் தருகிறாள் அவள். ஆகவே அவள் கனியை கடித்து பார்த்து ராமனிடம் கொடுத்தாள் என்று சொல்வது தவறு. அதை நாம் மறந்துவிட வேண்டும். ராமன் வருவதற்கு முன்பாக சுவையான கனிகளை சேகரித்து வைத்து ராமனிடம் அவள் சேர்த்தாள். ஜட்டாயுவை பார்த்த உடனேயே தனது சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக உயிரை துறக்கின்ற அவனை மோட்சத்திற்கு செல் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றான். அங்கே ராமனுடைய தெய்வத்தன்மை சிறிது வெளிப்படுகிறது. சபரி மோட்சத்திற்கு செல்கிறாள். அங்கு சாட்சியாக மட்டும் ராமன் இருக்கின்றான். வாலியை மறைந்து நின்று கொள்கிறான் என்று ஒரு புகார் உண்டு. அதற்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது. ராமன் ஒரு சத்திரியன், வேட்டையாடுவது அவனுக்கு இயல்பு. ஒரு மரத்தின் பின்னே நின்று கொண்டு நேராக அம்பை விட்டு வாலியை அவன் வதம் செய்கிறான். இது எந்த விதத்திலும் தவறாகாது. சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறான். அனுமன் லங்கைக்கு செல்ல வேண்டும். 3 தடைகள் அவனுக்கு வருகின்றது. அன்பு தடை முதலாவதாக வருகிறது. ஒரு பெரிய உருவம் என்னிடத்திலே 3 நாட்கள் தங்கி நீ செல்ல வேண்டும் என்று கேட்கிறது. ராமனுடைய கைங்கரியத்திற்காக நான் செல்வதனால் அது இப்போது இயலாது என்று சொல்லி அவனை அழைத்துக் கொள்கிறான். அங்கே அன்பினால் அவனை ஜெயித்து மேலே செல்கிறான். அங்கே இன்னொரு பெரிய உருவம் வாயை பிளந்து கொண்டு என்னுள் வா என்று சொல்கிறது. ராமன் அனுமன் பார்க்கிறான், பெரிய உருவத்திலே இருக்கின்றான் அல்லவா, கட்டை விரல் அளவுக்கு குறியதாக ஆகி தன் சாமர்த்தியத்தினால் அவன் வாய்க்குள்ளே சென்று எச்சில்படாமல் வெளியே வந்து விடுகிறான். 2வது வெற்றி. 3வது பலமான எதிரி வந்து பலத்தோடு போர் புரிகின்ற பொழுது பலத்தினாலே வெல்கிறான். அது 3வது வெற்றி. சீதா பிராட்டியரிடம் வந்து அங்குரியத்தை கொடுக்கிறான். நல்ல சமயத்தில்
அதை பெற்றுக்கொள்கின்ற விதத்தை அழகாக எடுத்து காட்டினார்கள். சீதா பிராட்டி கையை நீட்டி அந்த அங்குலியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆகவே அனுமன் அந்த அங்குலியத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறான். சீதா பிராட்டி அதை எடுத்துக்கொள்கிறாளாம். ரொம்ப அழகான ஒரு சித்திரம். விபீஷணன் என் எதிரில் என்று அவனை கொன்று விடுவேன் என்று ராவணேஸ்வரன் விரட்ட அங்கே வந்து இருக்கிறான். இன்று மீண்டும் அவர்கள் சொன்னார்கள், 2 மார்க்கங்கள் உண்டு, பக்தி மார்க்கம், சரணாகதம். சரணாகதம் உயர்ந்தது. சரணாகதத்தை கடைபிடித்தால் இந்த பிறவியிலேயே மோட்சம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பக்தி மார்க்கத்திற்கு அவ்வளவு கிடையாது. ஒரு சிறிய வித்தியாசத்தை மட்டும் சொன்னேன். விபீஷணன் சரணாகதம் செய்ய வருகிறான், குரங்குகள் மறுக்கின்றன. அப்பொழுது ராமபிரான் அங்கே ஓரத்திலே நின்று கொண்டிருக்கின்ற அனுமனை பார்த்து கேட்கின்றார். கலை அனைத்தும் கதிரோன் முன் சென்று ஓதியவன் அனுமன், ஆனால் அடக்கம் மிகுந்தவன், வணங்கிய செல்லியன் புதைத்த வாயினன். அவ்வளவு அடக்கமாக இருப்பாராம் ஆஞ்சநேய சுவாமி. அவரை பார்த்து சொல்லின் செல்வன் அல்லவா ராமன் கேட்கிறான், என்ன செய்ய வேண்டும்? உனக்கு தெரியாத என்னை பார்த்து கேட்கிறாயே ராமா, இருந்தாலும் நீ கேட்டதால் சொல்கிறேன். நான் விபீஷணனை பார்த்த உடனேயே தெரிந்து கொண்டேன். உள்ளத்தில் உள்ளதை வார்த்தைகள் முந்துர வெள்ளத்தம் முகங்களே விளம்பும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா. முகத்தை பார்த்தாலே விபீஷணன் நல்லவன் என்று தெரிந்து கொண்டேன். இரண்டாவது, இலங்கையிலே எல்லோரு வீட்டிலும் ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தது. ஆனால் விபீஷணனுடைய வீட்டிலே மது இல்லை, மாதர்கள் இல்லை, மாமிசம் இல்லை, ஓர் அந்தனர் இல்லமென பொலிந்ததாமே என்று கம்பன் காட்டியதை விவரிக்கின்றான். மூன்றாவதாக முக்கியமானதாக ஒன்று சொல்கிறான். தூதுவனாக சென்ற என்னை ராவணாதியர்கள் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது விபீஷணனை எழுந்து என்று தைரியமாக சொல்கிறான், தூதுவனை கொள்வது அதர்மம் என்று. விபீஷணனை ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது என்று நினைக்கின்றான். ராமன் சொல்கிறான், மற்றினி உரைப்பது என்ன, மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றினான். மாருதி பேசிவிட்டாருன்னா வடித்து சுருக்கமா அழகமா சொல்லுவாராம். மாருதி வடித்து சொன்ன பெற்றியே பெற்றி என்று கம்பனுடைய வாக்கு. அனுமாரை போல சிறந்த ஒரு பாத்திரம் நாம் பார்க்கவே முடியாது. எல்லோருக்கும் துணை நிற்கக்கூடிய உயர்ந்த பாத்திரம். விபீஷண சரணாகதி ஆயிடுத்து. விபீஷணனுக்கு லங்கையை கொடுத்துட்டார், பட்டாபிஷேகம் ஆயிடுத்து. ஆனால் அந்த விபீஷணன் சொல்றான் பாருங்க அடக்கமா, இளைவனுக்கு கவித்த மோதி என்னையும் கவித்தி என்றான். பாரதனுக்கு என்ன ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து அது எனக்கு போறோம் என்று சொன்னான். இன்று பட்டாபிஷேகம் ஒரு வரிசையாக நான் சொல்லிக் கொண்டு வந்தேன், என்னை மன்னிக்க வேணும், நான் அதிகமாக பேசிவிட்டேன் என்றார். கடைசியாக பட்டாபிஷேகத்தை இன்னைக்கு அவ்வளவு அழகாக சொன்னார்கள். நான் இதுவரை இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டதே கிடையாது. உபன்யாசம் என்றால் இதுதான் உபன்யாசம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அந்த நிலையிலே இருக்கின்றது. மேலே வருகிறார்கள், வியாச பீடத்திலே அமர்கிறார்கள். பக்கத்திலே இருக்கின்ற அந்த ஸ்ருதி பெட்டியை ஒலியை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தி கொண்டே வருகிறார்கள். அந்த ஸ்ருதி நம் காதிலே விழுந்து கொண்டே இருக்கின்றது. சுவாமிகள் அதோடு ஏய்ந்து கூஜந்தம் ராமராமேதி என்று எடுக்கின்ற பொழுது அவர்கள் இணைந்து போய்விடுகிறார்கள். அந்த ஸ்ருதியோடு நாம் அவரோடு லயித்து போய்விடுகிறோம். அவ்வளவு உயர்ந்த ஞானம் சங்கீதத்தில் சொன்னார்கள். சங்கீதம் என்பது உயர்ந்த ஒரு கலை. அழகான குரல் வளம் கிடைத்திருக்கிறது. எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறார். அதிலே பதத்தினுடைய அர்த்தங்களை உணர்ந்து தெளிவாக எங்கே உயர்வாக பாட வேண்டும், எங்கே கீழாக பாட வேண்டும், எங்கே வீரத்தை காட்ட வேண்டும் என்பதையெல்லாம் அந்த பாட்டிலே கொண்டு வருகின்ற தனித்திறமை அவர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் மற்றவர்களும் அதுபோல செய்ய வேண்டுமே என்று ஆதங்கத்தோடு சொல்லுகிறார்கள் மேடையிலே. எம்.எஸ். சுப்பலட்சுமி அவர்கள் ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டு பாடுகிறார் என்று சொன்னால் அதில் அத்தனை பாவம் பொதிந்து கிடக்கிறது. நம்ம இதில் ஈடுபாடு கொள்ள செய்கிறது. எடுத்துக்காட்டினார்கள். கருத்துக்களை எங்கிருந்தோ கொண்டு குவித்து விடுகிறார்கள். எல்லாம் நவரத்தினம் போல ஒவ்வொரு நாளும் ஒரு ரத்தினம் நமக்கு கிடைத்தது. நவரத்தினங்களை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அணிவித்து தானும் அனுபவித்து நம்மையும் அனுபவிச்ச பெருமை ஸ்ரீ ஸ்ரீதர சுவாமிகளுக்கு உண்டு. எப்படி இதெல்லாம் முடிகிறது? ஒரு சாதாரண மனிதருக்கு முடியுமா? முடியும். எப்பொழுது? அவர்கள் சொன்னதையே சொல்கிறேன். என் குருநாதன், அவர் நான் முழுமையாக நம்புகிறேன், அவரை வணங்குகிறேன்,
அவர் சொல்படிதான் கேட்பேன், அவர் எது சொன்னாலும் நான் செய்வேன் என்ற திடமான நம்பிக்கை. அதன் மூலம் இறைவனுடன் இப்போ சேர்ந்து விடுவதற்கான உபாயம் எனக்கு இன்றே கிடைத்து விட்டது. எனக்கு வேறு எதை பற்றியும் கவலையே இல்லை. ஆசான் தான் முக்கியமானவன். வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு ஆசான் எனக்கு கிடைத்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள். இதை விட வேறு என்ன பாக்கியம் வேண்டும் ஒரு மனிதருக்கு? 18 வயதிலே கதை சொல்ல ஆரம்பித்து 27 வயதை தொட்டுக் கொண்டிருக்கின்ற சீதர சுவாமிகள் நாளுக்கு நாள் கதை சொல்வதிலே வல்லுநராக ஆகிக்கொண்டே போகிறார் என்று சொன்னால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் பரிபூர்ண கட்டாட்சம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஒரு நாள் போதுமா என்று யாரோ பாடினான், 9 நாள் போதுமா என்று நான் கேட்கிறேன். போராடி இந்த கதை, இந்த வசனம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். நமது ஊருக்கு பக்கத்திலே தான் இருக்கிறார்கள் சுவாமிகள். அடிக்கடி வர வேண்டும், இது போன்ற நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும், அதன் மூலம் நாம் பயன்பெற வேண்டும், இதற்கு இறையருள் துணை நிற்க வேண்டும் என்று ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை நம் அனைவரின் சார்பிலே பிரார்த்தித்து அமர்கிறேன்.